இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே இதை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் வச்சிருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களால பார்க்க முடியும். பார்க்குறது மட்டும் கிடையாது, அவங்களால டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். அதை டவுன்லோட் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ப்ரைவேட் ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்து அவங்க உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் பண்ண முடியுமா, இது மாதிரி பண்ணுறதுலேருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி உங்கள் மொபைலில் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவோம். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும் எல்லாரோடைய ஃபோன்லையும். ஒருவேளை இல்லைன்னா இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். இதை நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் மற்றவங்களால பார்க்க முடியும்ட்டு. ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா மேலே மெயில் ஐடி இருக்கும். ஸோ அந்த மெயில் ஐடியில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஃபோட்டோ செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபோட்டோ செட்டிங்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனாக ஷேரிங்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அது மேலே கிளிக் பண்ண உடனே பார்ட்னர் ஷேரிங்னு இருக்கும். ஸோ பார்ட்னர் ஷேரிங்கிறது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து மெயில் ஐடி, பார்ட்னரோட இது வந்து மெயில் ஐடி ஆட் பண்ணுறதா இருக்கும். ஸோ செலக்ட் பார்ட்னர் கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடி, அதாவது இப்போ நான் என்கிட்ட இருக்கிற மொபைலை வச்சு நான் உங்களுக்கு மெயில் ஐடி இது லைவ் டெமோ காட்ட போகிறேன். என் கையில் இருக்கிற மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற மொபைலுக்கு வந்து காட்ட போகிறேன், வர்ற மாதிரி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு அந்த மொபைலோட இருக்கிற மெயில் ஐடியை வந்து நான் என்டர் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இப்போ இது அந்த மொபைலில் இருக்கிற மெயில் ஐடியை வந்து நான் இங்கே என்டர் பண்ணிவிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு இது கேட்கும். ஸோ இது அந்த மெயில் ஐடி தானான்றதுக்குனால நான் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே இன்விடேஷன் வந்து இதுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ அந்த மொபைலில் இன்விடேஷனை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு கீழே கிளிக் பண்ணோம்னா அக்செப்ட் அப்படின்னு வரும். ஸோ வியூ இன்விடேஷனை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அக்செப்ட்னு இருக்கா. ஸோ ஜஸ்ட் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு அது காட்டும் எந்த டேட்டு, எந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல் டைம் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபோட்டோஸ்னால் எல்லா ஃபோட்டோவுமே வந்து கேட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம்னு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ என்னுடைய கையில் இருக்கு இல்லையா, இந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோனில் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போது இதில் என் கையில் இருக்கிற ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் பக்கத்தில் இருக்கிற ஃபோன்லேயும் பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சால் தானே நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஷேர் பண்ண முடியும், ஷேர் ஆகுது, மற்றவங்க பார்த்துட்ருக்காங்கன்றது. ஸோ இது தெரியவே தெரியாது, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வராது. அதனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் மற்றவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்றது வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. இதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். மறுபடியும் அந்த மெயிலோட ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செட்டிங்ஸ்னு இருக்கா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் கீழே ஃபோர்த் ஆப்ஷன் சேம் ஷேரிங்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்ட்னர் ஷேரிங்கிற இடத்துல அவங்களுடைய மெயில் நேம் வந்திருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பார்ட்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளுடைய கையில் இருக்கிற ஃபோனில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பட் ஆனால் இதில் பாருங்கள் இன்னும் அந்த இமேஜ் இருக்கா. ஜஸ்ட்டு பேக் கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே வந்து இதுக்கப்புறம் ஷோ ஆகாது. நம்ம வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே நம்மளுடைய ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆகாது. இதனால் உங்களுடைய ப்ரைவேசியும் சரி ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்போ நாங்கள் பார்த்துட்டு வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படி முடிஞ்சால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.